டிசம்பர் மாதம் தமிழகத்தில் மழை பெய்த நிலையில் டிசம்பர் முடிந்து தற்போது ஜனவரி பிறந்துள்ளது. இதனையடுத்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தில் மழை தீவிரமடையும் என கூறப்படுகிறது. இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் ஜனவரி 8ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக ஜனவரி 9 முதல் 12ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை தீவிரமடையும். கடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கூறியிருக்கிறார். மேலும் கூடுதல் தகவல்களை அவர் கூறும்போது, 2026 புத்தாண்டு மழைப்பொழிவுடன் தொடங்கினது என்பதை நம்ம பார்த்தோம். குறிப்பா ஜனவரி 1ஆம் தேதி சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்லையும், ஜனவரி 2ஆம் தேதி திருநெல்வேலி, தென்காசி, தேனி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலையும் மழைப்பொழிவு பதிவானது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 26 சென்டிமீட்டர் அளவிற்கு அதீத கனமழை ஏற்பட்டு மண்சரிவு ஏற்பட்டதையும் பார்க்க முடிந்தது. இந்த சூழல்ல கடந்த 2 நாட்களா தமிழகத்தில் மழைப்பொழிவு குறைந்து இரவில் பனிப்பொழிவும் பகலில் வெயிலும் காணப்பட்டு வருகிறது. ஜனவரி மாத மழைப்பொழிவு மீண்டும் எப்போது தீவிரம் அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த காற்று சுழற்சி அதே இடத்தில் நீடித்து கிட்டத்தட்ட ஜனவரி 8ஆம் தேதி வாக்குல இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகர இருக்கு. இதன் காரணமாக ஜனவரி 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலான 4 நாட்கள் தமிழகத்தில் மீண்டும் மழை வானிலை திரும்பும்னு எதிர்பார்க்கலாம். ஜனவரி 1, 2 தேதிகளில் பெய்த மழையை விட இந்த மழைப்பொழிவு பரவலாகவும் பல இடங்கள்லையும் பதிவாகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஜனவரி 9, 10 ஆகிய தேதிகள்ல வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்லையும், ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகள்ல காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்லையும், ஜனவரி 11, 12 ஆகிய தேதிகள்ல மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமா உள் மாவட்டங்கள்லையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும், வடகடலோர மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி, தென்காசி, திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மீண்டும் ஜனவரி 11, 12 ஆகிய தேதிகள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகி அருவிகள்ல மீண்டும் சீசன் தொடங்குவதற்கான ஒரு சூழல் இருக்கு. குற்றால அருவிகள்ல ஜனவரி 12, 13, 14 ஆகிய தேதிகள்ல மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தற்போது நிலவக்கூடிய பனிப்பொழிவும் குளிரும் தற்காலிகமானதே. மீண்டும் மழைப்பொழிவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் இணைந்த மழைக்காலம் போன்ற ஒரு பரவலான மழைப்பொழிவு ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். சென்னையை பொறுத்தளவிற்கு ஜனவரி 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓரிரு இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.